ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ஆஃப் பரோடாக்கான ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் என்னென்னா பிஓபி ப்ரோ சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த பிஓபி ப்ரோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் நவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத அதிலே கொடுத்துருப்பாங்க. கீழே டூ யூ வாண்ட் ப்ரொசீஜருக்கு கீழே எஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஜிமெயில் அட்ரஸாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பரை அதில் டைப் பண்ண கேட்பாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த ஃபோன் நம்பர் அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொன்று கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு கீழே 2 டிக்ளரேஷன்ஸ் செக் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து டிக் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 செக் பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கோ அது எல்லாமே ஷோ ஆயிடும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, அதில் வேறு எந்த சேஞ்சஸ் இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கோட பிரான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் வந்து என்ன அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வேறு எந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண கேட்கும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிஓபி ப்ரோ. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே வந்தோமோ ஸோ அதே அக்கௌண்ட்டை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் மதர் நேம், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, ஸோ என்ன படிச்சிருக்கீங்க, அந்த உங்களுடைய பர்சனலாக சம்மந்தமான அனைத்து கொஸ்டின்ஸுமே கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் ரீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அடிஷனல் சர்வீஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை, டெபிட் கார்டு தேவையா, இன்டர்நெட் பேங்கிங் தேவையா, செக் புக் தேவையா, எஸ்எம்எஸ் அலர்ட் தேவையா, ஸோ எதெல்லாம் தேவையோ எல்லாத்துக்குமே செக் பாக்ஸில் டிக்கை கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ ப்ரிவியூ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ப்ரிவியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை கரெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் கண்ணி கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வீடியோ கேஒய்சியில் உங்கள் பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பென், ஒரு பேப்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து உங்களை ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க அவங்க கேமராலே. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு வீடியோ கேவிசி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிடும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஷெடியூல் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் பண்ணணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணி உங்களோட வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் விஷயம் தான், வேறு ரொம்ப அதிகமான விஷயங்கள் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது கேட்குறதுக்கு நீங்கள் மட்டும் பதில் சொன்னாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 or 2 or 3 days, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளத்துக்குள்ளே உங்களோட பாஸ்புக்கு, செக் புக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஜீரோ அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக ஓப்பன் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.